மொபைல் போன்ல ஆட்ஸ் பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி மொபைல் போன்ல ஆட்ஸ் வரதை எப்படி வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்றது அப்படிங்கறத டீடைலா அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு அதுல வந்து ஆப்ஸ் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணதுமே அந்த ஆப்ஷன் வந்துடும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களோட போன்ல இருக்கக்கூடிய ஃபுல் ஆப் லிஸ்ட்டுமே வந்து ஷூ ஆகும். இப்போ நம்மளோட மொபைல் போன்ல ஆட்ஸ் மெயினா வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிருப்போம், இல்லாட்டி பேக்ரவுண்ட்ல ஏதாச்சும் ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்னாலதான் பாத்தீங்கன்னா நம்மளோட போன்ல பாத்தீங்கன்னா ஆட்ஸ் அப்படின்றது வந்துகிட்டே வந்துட்டு இருக்கும். இப்போ நீங்க வந்து ரீசெண்டா எதுவும் நியூவா ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்களா அப்படின்றத வந்து செக் பண்ணுங்க. ஸோ அந்த ஆப் எதுவும் இருந்துச்சுன்னா அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. உங்களுக்கு தேவைன்னா அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அண்ட் மெயின்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாலே பண்ணாத ஏதாச்சும் ஆப் இருக்கா அப்படின்றத வந்து பாருங்க. ஒரு சில ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பேக்ரவுண்ட்லேயே அதுவே இன்ஸ்டால் ஆகிடும். நீங்கள் ஏதாச்சும் ப்ரௌஸ் பண்ணுறப்ப எங்கேயாச்சும் கிளிக் பண்ணியிருப்பீங்க, அப்போ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்து ஆட்ஸை வந்து போட்டுக்கிட்டே வந்து இருப்பாங்க அந்த மாதிரி ஆப்லேருந்து. ஸோ அதனால செட்டிங்ஸில் போயிட்டு ஆப்ஸ்ன்னு சர்ச் பண்ணி ஆப் லிஸ்ட்டை வந்து பாருங்கள். நீங்கள் இன்ஸ்டாலே பண்ணாத எதுவும் ஆப்ஸ் அதில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். அப்படி அதில் வந்து இருந்துச்சுன்னா அதை மட்டும் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணதுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் வந்து வராது. அண்ட் மெயின்லி நீங்கள் ரீசெண்டாக ஏதாச்சும் அன்வான்டாக ஏதாவது நியூ ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்களா அப்படின்றதுலையும் செக் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஆப் இருந்தாலும் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அப்படி நீங்கள் வந்து அன்வான்ட் ஆப்பை வந்து கண்டுபிடிச்சி நீங்கள் அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிட்டாலே உங்களோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸே வந்து வராது. ஸோ இந்த இதை நீங்கள் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து சர்ச்சில் வந்து டிஎன்எஸ் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணதுமே அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் டிஎன்எஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ப்ரைவேட் டிஎன்எஸ் ப்ரொவைடர் ஹாஸ்ட் நேம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த பாக்ஸில் என்ன டைப் பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கேன், அதை பார்த்து அப்படியே வந்து டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுங்க. ஸோ இதை நீங்கள் கொடுத்து சேவ் பண்ணுறது மூலியமாக உங்களோட மொபைல் ஃபோனில் ஆட்ஸ் அப்படின்றத நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வீடியோவில் சொன்ன இந்த 2 மெத்தடையும் ட்ரை பண்ணுங்க. இந்த 2 மெத்தட் நீங்கள் பண்ணி உங்களுக்கு வந்து மொபைல் ஃபோனில் ஆட்ஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஃபோனை கம்ப்ளீட்டாக வந்து ஃபேக்ட்ரி ரீசெட் வந்து பண்ணிடுங்க. அப்படி வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஃபேக்ட்ரி ரீசெட் வந்து பண்ணுறப்ப உங்களோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சால்வ் ஆகிடும். எப்படி வந்து ஆண்ட்ராய்ட் மொபைலில் ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா அதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. மொபைல் ஃபோனில் வரக்கூடிய ஆட்ஸை எப்படி வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.